Come on, Bhima, இன்னும் 2 மைல் தான். முடியாது, என்னால சுத்தமா முடியாது. முடியாதுங்கற எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது. தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாத. ஐயா! ஜாக்கி! இது என்னது அங்கிள்? ட்ரம். முன்னோர்கள் மல அரக்கியோட சக்தியை அடக்கிறதுக்கு இதத்தான் பயன்படுத்தி இருக்காங்க. அவளுடைய சக்தி இதுக்குள்ளதான் இருக்கணும். கனடா ஸ்டோன் வால்ஸ் அப்படின்னா கியூபேக்கா தான் இருக்கணும். இது ஒரு பழமையான நகரம். நம்ம உடனே கிளம்பி ஆகணும். இடியரக்கனுடைய சக்தியை இழந்துட்டதுனால ட்ராகோ இப்ப முன்ன விட ரொம்ப கோவமா இருப்பான். ஆமா, எங்க இவ்ளோ வேகமா? கனடா மலையரக்கியோட சக்தி குபெக்ல இருக்கு. வாவ், அங்க போனா பிரெஞ்சு மொழி பேசலாம். சமோர்த்த மொழி. ஓ, டபாசல சொல்லனுக்கோ. சாக்லேட் கிடைக்கும். சாக்லேட்லாம் கிடையாது பீமா. நீ டயட்ல இருக்கன்றத மறந்துடாத. டிஃபன் கிடையாது, ரைஸ் கிடையாது, குக்கீஸ் கிடையாது, அப்புறம் வேற எதுவுமே கிடையாது. உனக்கு குபேக்கும் கிடையாது. இதுக்கு மேல பேச்சும் கிடையாது. உனக்கு நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? நீ பீமாவோட இங்கே இருந்து படி. உடைச்சு போச்சா அங்கிள்? வாய வச்சுட்டு சும்மாறா. ஏன்ஷியன்ட் ரைஸ் அண்ட் ஆர்டிஃபெக்ட்ஸ் கலெக்ஷனா? ரைஸா? நாம ட்ரம் எல்லாம் தேடி வந்திருக்கோம். இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இது தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்போதுல இருந்து நீ இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன்னு சொல்ல முடியுமா? இந்த ஜார்ல எந்த ப்ராப்ளமும் இல்லடா. நான் கண்டுபிடிச்ச இதுல ஒரு நேரத்துல ஒரு அடக்க சக்தியை தான் அடக்க முடியும். அதுக்காக இது வேலையே செய்யாதுன்னு சொல்ல முடியாது. என்ன புரியுதா? இப்ப கதவை தட்டு. ஹோம் ஸ்ரீ காமடாலிபு கவாஜி. நாம ஜோலிய கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஹலோ, வணக்கம். என் பேரு ஜாக்கி சான். இது என்னுடைய அங்கிள். நாங்க அமெரிக்கால இருந்து வரோம். நாங்க ஒரு ஏன்ஷியன்ட் ட்ரம் தேடி வந்திருக்கோம். உங்ககிட்ட அது இருக்கா? Come on through. On 3, on 3. I'm a shade, I'm a devil. I'm a share you. நல்லா புரியுது. பல பேர் பல பொருட்களை சேகரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அரிசிய கூட வாடா. சாப்ஸ்டிக்ஸ், அதுவும் மரத்துல செஞ்சது. அந்த காலத்துல முன்னோர்கள் மேளத்தை வாசிக்க இதத்தான் உபயோகப்படுத்துவாங்க. இதான் நாம தேடி வந்தது. ஆனா இதுல எது? அங்கிள், யாருக்காவது இங்க சாட் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? ஐயா! ட்ராகோ, உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சான். இன்னைக்கு விஷயத்தை விளக்கேத்தி வச்சுட்டு ஆரம்பிச்சா என்ன? அங்கிள் சீக்கிரம் எல்லா சாப்ஸ்டிக்ஸையும் எடுங்க. Kish Kachang. வெளியில போங்க. ஆமா, நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே. என்ன லவுசா? ஐயோ, வந்துட்டான். உங்க அங்கிளுக்கு இன்னைக்கு அக்னி நட்சத்திரத்தை காட்ட போற ஜாக்கி. ஓசிங்கி சாம்பலாக போறான். அது என்னாச்சு? இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. இதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது. என் வழி தனி வழி.
பீமா இந்த மாதிரி 100 தடவை பண்ணணும். முயற்சி பண்ணாதான் எதையும் அடைய முடியும். கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். சூப்பர், 10க்கு 1 பண்ணிட்ட. அடுத்த தடவை ட்ரை பண்ண. வாடா 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 தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் வாடா. சாரி நண்பா, நீ டயட்ல இருக்க. உனக்காக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த பக்கம் வச்சிருக்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் டயர்ட் ஆனதே இல்ல. கொட்டாவி விடாதடா, நிறைய வேலை இருக்கு. தெரியும் தெரியும், நல்லா தெரியும். இதுல இருக்கிற சாப்ஸ்டிக்ஸ்ல எதுல மலை இறக்கியோட சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தூக்கம் வருது இல்ல? யார பார்த்து நான் கேக்குறேன்? இவ்வளவு நேரம் தூங்குனதே நீதான்டா. இல்ல, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க தான் தூங்கிட்டீங்க. நான் ஒண்ணும் தூங்கல, என் கண்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தேன். அதே மாதிரி நீ உன் கண்களை திறந்து வச்சுக்கிட்டே அதுங்களுக்கு ஓய்வு கொடு. இன்னும் ஒரே ஒரு நிமிஷத்துல என் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு வாட்டி சாப்பிட்டா தப்பு இல்ல. எனக்கு மீனுக்கு அப்புறம் பிடிச்சது ஜூரி செஞ்ச இதுதான். ஃப்ரைட் ரைஸ்னா எனக்கு உயிர். ஜூலி என்ன ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டா தப்பு இல்ல. ஜூலி, இது போதும். மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறத என்னால நம்ப முடியல. கஷ்டப்பட்டு இடி இறக்க சக்தி எடுத்தோம், அதுவும் போயிடுச்சு போயிடுச்சு. உங்க 3 பேராலையும் அந்த ஜாக்கி சானை தாக்கு பிடிக்கிற சக்தி இல்லாததுனாலதான் அதெல்லாம் போச்சு. அநியாயமா இல்ல? எங்க மேல தப்பு சொல்லாதீங்க, அது எங்க தப்பு இல்ல. அப்ப யார் தப்புன்னு சொல்றீங்க? உங்க தப்பு தான். என்ன சொன்ன, திருப்பி சொல்லு. இல்லையே, நான் ஒண்ணும் சொல்லலையே. அந்த ஜாக்கி சானை அடிச்சாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு எனக்கு மலையாக்கி சக்தி வேணும். இதுக்கு திட்டம் போட்டாகணும். ஜாக்கி வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒண்ணு பண்ற. எல்லாரும் புறப்படுங்க, முதல்ல பண்ண வேண்டியதை பண்ணுவோம். இப்ப அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரா? 5 கிலோவா? யாரு யாரு? 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணி உனக்கு எப்படி 5 கிலோ அதிகமாச்சு? நான் சொன்ன மாதிரி நீ டயட்டிங் இல்ல, கரெக்ட் தானே? இதுக்கு என்ன பண்ணனும் தெரியுமா? வேண்டாம் வேண்டாம், புஷ் அப் மட்டும் 10 வேண்டாம். புஷ் அப் 20 இழு. ஊர்ல இருக்கிற மரம் எல்லாம் உடைஞ்சிடும். சொன்னா கேளு. ஏன்டா என்னை இப்படி குழப்புது? எதுவுமே இல்லன்னு நல்லா தெரியுது. இது ஒண்ணு கெட்டு போகலடா, தற்காலிகமா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. சரி சரி, சாப்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து தேடு. நீ லேட் பண்ண ஒரே காரணத்தால எல்லா வேலையும் தள்ளி போய்கிட்டே நீங்களும் இருக்கு. தான் தூக்கிட்டீங்க. மூளை வேலை செய்யணுங்கிறதுக்காக கொஞ்சம் நான் ஓய்வெடுத்தேன். இது எப்படி சாத்தியம்? எந்த சாப்ஸ்டிக்ஸ்லயுமே மலை அரக்கியோட சக்தி இல்லையே. அப்ப எதையாவது நீ தவற விட்டு வந்திருப்ப. நான் உன்னை எதையும் விட்டுட்டு வரல. ஏன்னா பேக வச்சிட்டு இருந்ததே நீங்க தான். அதனால என் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க கையில இருக்கிற மிஷின் கெட்டு போச்சு அங்கிள். நான் ஆமான்னு சொல்லல, நான் இல்லன்னு சொல்லல, வாய மூடிக்கிட்டு சும்மா இருறான்னு நான் சொல்லல. ஆனா என்ன தொந்தரவு பண்ணாத, நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஐயா, Encoded by Power Rangers Cartoon Club. என்னால நம்பவே முடியல. ஒரே நாள்ல 7 கிலோ ஏறி இருக்க. டயட்டிங் என்ன போய் மட்டும் சொல்லாத, நீ என்ன ஏமாத்தி இருக்க. இல்ல, கொஞ்சோண்டு நொறுக்கு தீனி தின்ன. என்ன சாப்பிட்ட? பாப்கார்னா? ஐயா,
நம்ம வீட்ல திருட்டு நடந்துருச்சு. என்ன காணாம போச்சு? பழைய பொருட்களா இல்ல அரிய ஓவியங்களா? கிச்சன்ரா. கிச்சனேவா? சுத்தம். டோனர்ஸ், சூப், வெஜிடபிள்ஸ், நோட்டு, லொசுக்குனி எல்லாமே காணாம போயிடுச்சு. சாப்பாடை மட்டுமே திருடுறவங்க எந்த மாதிரி திருடனுங்க? பசி உள்ள திருடனுங்க. போலீஸுக்கு போன் பண்ணணும். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சாண்ட்விச் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. அங்கிள், போலீஸுக்கு இந்த மாதிரி சின்ன குற்றங்களை எல்லாம் தேடி கண்டு அது மட்டும் இல்ல, திருடங்களே இல்ல. இதெல்லாம் சாப்பிட்டது பீமா தான். டயட்ல இருக்க சொன்னா பூந்த விளையாடி இருக்கான். ஒரே நாள்ல 7 கிலோ ஏறி இருக்கான். எனக்கு விக்கல் வருது, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். ஆமா, உனக்கு அந்த தண்ணி பார்த்தாது போய் பீச்சே குடிச்சிரு. இதான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தது. விங்கியோட வளர்ச்சியில நாம வளர்ந்துட்டோம். ரொம்ப அற்புதமா இருக்கு சார். ஆமா ஆமா, இந்த கூலிங் கிளாஸ் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கூலிங் கிளாஸ் இல்லடா, நைட் விஷன். நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். டார்கெட்டை நோக்கி போறோம், நமக்கு தேவையானதை எடுக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பிளான் என்னன்னு சொல்றீங்களா? யாருமே எதிர்பார்க்காத அந்த ஜாக்கியோட அங்கிள் கடையை நாம தாக்க போறோம். ஓ, அவங்க இடத்துலயே போய் அவங்கள அடிக்கிறோமா? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க போறோம். செக்ஷன் 13 அழிக்க போறோம். அதுக்கப்புறம் எல்லா அரக்க சக்திகளும் எனக்கு சொந்தமாயிடும். இந்த வாட்டி நான் போற வழி தனி வழி. பஞ்ச் டைலாக் நல்லா இருக்கு. யார் அது? இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது. வாங்க புறப்படலாம். ஆயுதத்தை எடுத்துட்டு வாங்க. அங்கிள், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வரலையா? எப்படிடா தூக்கம் வரும்? இது நல்லா தான் வேலை செய்யுது, ஆனா என்ன குழப்புது. இந்த சாப்ஸ்டிக்ஸ் எதுலயுமே அரக்கத்தனம் இல்லையே. அப்படின்னா அது எங்க போயிருக்கும்? நான் நினைச்சேன் எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். ஓ, பசியில பேய் தீனி தின்றானே. சாப்பாடு. ஜாக்கி அங்கிள், எதுக்கு இப்படி ஓவர் ஷூட் பண்ணிட்டு ஓடி வர? அடடா, பீமா இப்படி மொத்தத்தையும் முழுங்குறானே. அப்படி எல்லாம் பண்ண கூடாதுடா. அதெல்லாம் விலை மதிப்பில்லாத பொருட்கள். நாம போட்ட பிளான் நடந்துகிட்டு இருக்கு. டார்கெட்டை நெருங்கிட்டோம். எல்லாரும் சொன்ன மாதிரியே செய்யுங்க. நாம இங்க இருக்கும்போது அவர் ஹெட்போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு தெரியலையே. மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம வரதட்சணை எதிர்பார்த்திருக்க மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, சொன்ன வேலையை முடிச்சிருங்க. இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா பீமாக்குள்ளதான் மலை இறக்கியோட சக்தி ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இவனுக்குள்ளயா? ஐயா, சேர்த்து வச்சதெல்லாம் இப்படி பகாசுர மாதிரி முழுங்கறானே. பீமா, உன்னை பஃபே சிஸ்டத்துக்கு கூட்டு போற வந்துடுறா. வேணாண்டா, வேணாம். இந்த டேபிள் வேண்டாம். இதை பார்க்கறதுக்கு நான் எவ்வளவு அவமானப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. அங்கிள், டேபிளை விட்டு தள்ளுங்க. எப்படியாவது பீமா கிட்ட இருந்து மலை இறக்கியோட சக்தியை வெளியே எடுத்து ஆகணும். வேணா இந்த பிளாஸ்டிக் செட்டை சாப்பிடுறா. டைஜஷன் ஆகிறதுக்கு நல்ல உதவியா இருக்கும். யா! ஓ, பீமா இப்படி உயரமாயிட்டு இருக்கானே. சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கானே. இன்னைக்கு இந்த ஊரு தான் அவனுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் நினைக்கிறேன். சீக்கிரம், எப்படியாவது அவனுக்குள்ள இருக்கிற மலை அறிக்கையோட சக்தியை நம்ம வெளியே எடுத்தாகணும். இல்லனா இந்த ஊரையே ஊருகா மாதிரி நக்கி சாப்பிட்டுடுவான். ஆட்டம் முடிஞ்சிருச்சு சான். வாவ், நமக்கு முன்னாடி இங்க யாரோ வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க போல இருக்கே. ஆமா, அரக்க சக்தி என்னால உணர முடியுது. பீமா, நிறுத்து. போச்சு, ஏரியாவுல ஒண்ணு கூட விட்டு வைக்கல. நாம ரொம்ப தூரத்துல இருக்காண்டா. அவன் பக்கத்துல போகணும். நேரம் கெட்ட நேரத்துல இப்ப வேண்டாம்டா. கேட்க மாட்டான். எனக்குன்னு வந்து வாய்க்கிறானுங்களே.
நீ காலி. ஐயா! ஜூலி ஆட்டம் முடிஞ்சிருச்சு சான். உன் குடும்பமே இன்னைக்கு அழிய போகுது. என்னப்பா நல்ல நடக்குமா? இல்ல உங்களுக்கு அடக்கம். ஏய், அசையாம அங்கே நில்லு. எனக்கு தேவையானது ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. அது எனக்கு இப்பவே வேணும். பஞ்சர் ஆகிட்டானே. ஜாக்கி, அந்த ப்ளோஃபிஷ கொண்டு வா. ஜூலி, நீ இங்கே இரு. இந்த வாட்டி நீ கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். யூமா பை பை பாபிசா, யூமா பை பை பாபிசா, யூமா பை பை பாபிசா, யூமா பை பை அங்கிள், பாபிசா. இப்ப மலரிக்கையோட சக்தி அவன் கிட்ட இருந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா அவன் அழிஞ்சு போயிடுவான். விவா, விவா. யூமா பை பை பாபிசா, யூமா பை பை பாபிசா, யூமா பை பை பாபிசா, யூமா பை பை. இதுக்கு நீ அனுபவிச்சே ஆகணும். எனக்கு அனுபவம் ஜாஸ்திடா. சின்ன பையனா நீ அதை பத்தி பேசாத. யூமா பை பை பாபிசா, யூமா பை பை பாபிசா, யூமா பை பை பாபிசா, யூமா பை பை பாபிசா. என்ன நடக்குது இங்க? ரேகோவோட நெருப்பு சக்தியை வெளியில எடுக்கிறதுக்கு அங்கிள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. யூமா பை பை பாபிசா, யூமா பை பை பாபிசா, யூமா பை பை பாபிசா. இது என்னுடைய நெருப்பு சக்தி. இது இதோட முடியல. ஆனா நான் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓடுங்கடா, ஓடுங்க. கவலைப்படாதீங்க, நீங்க கொடுத்த சக்தி இன்னும் எங்க கிட்ட இருக்கு. ஓ சூப்பர் அங்கிள், எப்படியோ ட்ரேகோட ஃபயர் சக்தி எடுத்துட்டீங்களே. அதோட செக்ஷன் 13ல எல்லா அரக்க சக்திகளும் இப்ப பத்திரமா இருக்கும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள. ஓ சாரி, கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம் போல இருக்கு. ஓகே, இன்னைக்கு நீ சாப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இனிமே நீ ரெண்டு விஷயத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும். டயட் அண்ட் எக்ஸசைஸ். காலையில எழுந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு 10 புஷ் அப் எடுக்கணும். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் ஓடணும். திருப்பி அந்த 1 கிலோமீட்டர்